கோவையில் குளோபல் ஆர்ட் நிறுவனத்தின் மாநில அளவிலான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் வண்ண ஓவியங்களை தீட்டி குழந்தைகள் அசத்தினர். கோவையில் பள்ளி குழந்தைகளின் திறனை வளர்க்கும் விதமாக குளோபல் ஆர்ட் நிறுவனம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஓவியப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து 9வது ஆண்டாக பீலமேடு பகுதியில் உள்ள மணிமஹால் அரங்கில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரிட்ஜ்வுட்ஸ் பப்ளிக் பள்ளியின் தாளாளர் வித்யா பிரபா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். விழாவில் குளோபல் ஆர்ட் நிறுவனத்தின் தமிழ்நாடு தலைமை நிர்வாகி மங்கள்சாமி, மேற்கு மண்டல தலைமை நிர்வாகி சபரீஷ், மேலாளர் நம்ரதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு, நாமக்கல் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகள் சுமார் 450 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் 15 வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இதில் தண்ணீருக்கு கீழே நகரம் என்னும் ஓவிய தலைப்பு வழங்கப்பட்டது. இதில் தங்களது படைப்பாற்றல் திறனை வண்ண ஓவியங்களாக தீட்டி வியக்க வைத்தனர். இறுதியாக சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. Be here in this global art competition. இங்கே 450 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். தேர் ஆல் வெரி க்ரியேட்டிவ், தேர் ஆல் வெரி மச் ஃபோக்கஸ்ட். எங்கள் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஆர்ட்டில் வந்து எப்படியெல்லாம் அது பண்ணணும், எப்படி வந்து வரையணும், எப்படி பென்சில் வந்து ஹோல்ட் பண்ணணுங்கிறது ஸ்மால் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் காம்படிஷன்.